நம்ம தென்காசி மாவட்டம் புளியரையில குருஸ்தலம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுவும் அந்த குருஸ்தலத்துல கும்பாபிஷேகம் நடக்க போது, அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, வர மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது. கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணிலாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மொத்தம் 27 படி இருக்கு. 27 படியும் 27 நட்சத்திரத்தை குறிக்கும். நம்ம தென் மாவட்டத்திலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருவுக்கு தனி சன்னதி இருக்குதுன்னா இந்த கோயில தாங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு, நந்தி, சுவாமி 3 பேருமே ஒரே நேர்கோட்டில் இருப்பாங்க. சுவாமிக்கும் நந்திக்கும் இடையில குரு பகவான் தெற்கு நோக்கி பார்த்து இருக்குது. ரொம்பவே விசேஷமானதுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுவாமியும் அம்பாலும் திருமண கோலத்துல காட்சி கொடுக்கறாங்க. நம்ம புளியரை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வந்து குருவோட அருள் பெற்றிருக்கோங்க. 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் யாகசால பூஜை ஆரம்பிச்சு 6 கால யாகசால பூஜை ரொம்பவே சிறப்பா நடக்க இருக்குது. இந்த கும்பாபிஷேகம் 25ஆம் தேதி புதன்கிழமை காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நடக்குது. கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா அன்னதானமும் இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் இந்த மகா கும்பாபிஷேகத்துல கலந்துக்கோங்க. அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா.